கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து வினையேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜூலை மாதம் 20ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்றைக்கி ஆண்டவர் என்ன மங்கள வார்த்தை எடுத்து வச்சிருக்கிறாரு வாசிக்கலாமா? நீதிமொழிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 22வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு கூட அவர் வேதனையை கூட்ட மாட்டார். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஒரு மனுஷனுக்கு நிறைவான ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். அப்படின்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் வேறு எங்கே இருந்தாவது ஆசீர்வாதம் வருமா அப்படின்ற ஒரு கேள்வி இந்த வசனத்தில் எழும்புகிறது. வரும். சில நேரங்களில் பிசாசு கூட நல்லா ஆசீர்வதிச்சுட்டே இருப்பான், ஆனால் ஒரே நேரத்தில் டக்குன்னு அழிச்சு போயிடுவான். ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேதனையை கொண்டு வராத ஒரு ஆசீர்வாதம். ஆனால் பிசாசு கொண்டு வருகிற ஆசீர்வாதங்கள் வேதனையை கொண்டு வரும். பைபிளில் பார்த்திங்கன்னா, இந்த இயேசுவோடு இருந்த 12 சீடர்களில் ஒருத்தன் பேர் யூதாஸ்காரியோத். அவன் 30 வெள்ளிக்காசு என்கிற ஆசீர்வாதத்திற்காக இயேசுவை காட்டி கொடுத்தான். ஆனால் அந்த ஐஸ்வர்யம், 30 வெள்ளிக்காசு என்கிற அந்த ஐஸ்வர்யம் அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரல, வேதனையை கொண்டு வந்தது. பாருங்கள், அந்த பணத்துக்காக ஆசைப்பட்டு அதை வாங்கினான். குற்றமற்ற இரத்தம் ஓடுகிற இயேசுவை அவன் காட்டி கொடுத்தான். அதுக்கப்புறம் அந்த பணத்தை வாங்கிட்டு வந்தான். வேதனையும் அது கூடயே வந்துருச்சு. ஏன்னா அது பிசாசு கொடுத்த ஆசீர்வாதம், பண ஆசை நிமித்தம் வந்த ஒரு ஐஸ்வர்யம். கடைசியாக கொண்டு போய் அதை ஆலயத்தில் வீசி எறிஞ்சிட்டு அவன் நாண்டு கொண்டு செத்தான் என்று வேதம் சொல்கிறான். அப்படின்னா தற்கொலை பண்ணிட்டான் அப்படின்னு அர்த்தம். அப்போ பாருங்கள், 30 வெள்ளிக்காசு என்கிற ஒரு ஐஸ்வர்யம் அவனுடைய வீட்டுக்கு வந்தது. ஆனால் அதோடு கூட வேதனையும் கூட வந்தது. சில என்கிட்ட சொல்கிறத பார்க்குறேன், இவன் தகாத வழியில் இப்படி சம்பாதிக்கிறான், அப்படி சம்பாதிக்கிறான், அவங்களையெல்லாம் ஆண்டவர் விட்டு வச்சுருக்காரு, நான் நேர்மையாக தான் சம்பாதிக்கிறேன், எனக்கு மட்டும் ஏன் சோதனை அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கம்மி ஆசீர்வாதம், எனக்கு மட்டும் ஏன் கம்மி இந்த ஐஸ்வர்யம் அப்படின்னு கேட்பாங்க. கம்மி ஐஸ்வர்யம் இருந்தாலும் அது ஆண்டவர் கொடுக்குற ஐஸ்வர்யமாக இருந்தால் அதோடு கூட வேதனை இருக்காது. ஆனால் முறைகேடாக சம்பாதிக்கிற பணமோ பிசாசு கொண்டு வருகிற அந்த செல்வங்களோ உனக்கு அன்னைக்கு செல்வம் மாதிரி இருந்தாலும் அதன் பிறகு உனக்கு அநேக வேதனைகளையும் அநேக கஷ்டங்களையும் உனக்கு கொண்டு வருமே தவிர அதனால் உங்களுக்கு ஆசீர்வாதம் இராது. துன்மார்க்கர் நல்லா வாழ்கிறாங்கன்னு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க, நிறைய பேர் நல்லா வாழ்கிறாங்க பிரதர். ஆனால் திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவங்கள நீங்கள் பார்க்கவே முடியாது. எங்கே இருந்தாங்க, எப்படி இருந்தாங்க அப்படின்னு அட்ரஸ் இல்லாமல் தான் போயிடுவாங்க. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அவர்கள் காலங்கள் அவங்க நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அது வேதனையோடு கூடிய சாபத்தின் ஆசீர்வாதங்களை அவங்க வச்சுட்டு போகிறதுனால பிள்ளைகளுடைய காலங்களில் அதெல்லாமும் ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, இவன் வாழ்ந்து கட்டவன்ப்பான்னு சொல்லுவாங்க. சிலர் சொல்கிறத நான் பார்த்துருக்கிறேன். அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தா, ஐஸ்வர்யத்தை கொடுத்தா வேதனையை கூட்ட மாட்டோம். அப்படிப்பட்ட ஐஸ்வர்யங்கள் மாத்திரம், முறையான வருமானங்கள் மாத்திரம் உங்கள் வீட்டில் இருக்கட்டும். அது என்றைக்கு உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொண்டு வரும். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும், அதோடு கூட வேதனையை கூட்ட மாட்டார் என்கிற இந்த மங்கள வார்த்தையின்படி ஆண்டவரே, வேதனை இல்லாத ஐஸ்வர்யங்களும் வருமானங்களும் சம்பத்துகளும் செல்வங்களும் பணங்களும் என் பிள்ளைகளுக்கு இருக்கட்டும். ஒரு நாளும் ஆண்டவரே வேதனையை கொடுக்கக்கூடிய பிசாசின் மூலமாக வரக்கூடிய முறைகேடான சம்பாத்தியங்களுக்கு என் பிள்ளைகள் ஒரு நாளும் தங்கள் இருதயத்தை விட்டு கொடுக்காதபடிக்கு ஆண்டவர் தலையிட்டு ஒரு அற்புதத்தை செய்கிறதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இவர்கள் பாத்திரம் நிரம்பி வழியட்டும், செல்வங்கள் செல்வாக்குகள் தாராளமாய் கிடைக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே.